வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே மாத்துறது பண்றது எல்லாமே நீங்க பண்ணுவீங்க. இது 100% மாறாது. அது எவ்வளவு வழக்கா இருக்கட்டும், கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தா ஒரு முடிவுக்கு வரும். தசாபதி நல்லா இருந்தா நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சொல்றேன், படிப்பு கல்வி எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார். என்னைய பொறுத்தவரை கல்விகள் தடைப்படாது. நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுப்பாரு. ஏன்னா 11ல சூரியன் நல்ல பலம், அடுத்து குருவுடைய பார்வை அதை விட மிகப்பெரிய பலம். ஏன்னா 11ஆம் வீட்டு விசாரத்திலிருந்து குரு ரோஹிணேஸ்வரத்துல போய் உங்க பாக்குறாரு. அதனாலதான் இங்க படிப்பு கல்வியே எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார். கன்னிராசிக்கார எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி எடுத்து படிச்சு பாஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்தே தீரும். இதுல மாற்று கருத்து கிடையாது என்னை பொறுத்தவரை. அதே மாதிரி பாருங்க, காதல் திருமணம், 2வது திருமணம், முதல் திருமணம், திருமணம் பேச்சு இந்த மாசத்துல பேச மாட்டீங்க. ஆனா ஆவணி மாசம் கண்டிப்பா நிறைய திருமண வாழ்க்கையில திருமண சந்தோஷம் கைக்கூடி வரும். ஏன்னா ஆவணி மாசம் வரும்போது புதன் வந்து உங்க ராசிக்கு வந்துருவார். அதனால சொல்றேன். அப்ப திருமண பேச்சுகள், திருமண சார்ந்த விஷயம் இது எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுப்பார். உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசா இருக்காது.